கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 31வது வசனம். மத்தேயு 12:31. மேத்யூ 12:31. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மகா பெரிய அதிசயத்தை பண்றாரு. ஒரு சூம்பன கையுடையவனை குணப்படுத்துறாரு. அதற்கு பின்பாக ஒரு பிசாசு கட்டி வைத்திருந்த ஊமையனும் குருடனுமாய் இருந்தவனுக்கு பிசாசிலிருந்து விடுதலை வந்த உடனே அவனால் பேச முடியுது, அவனால் பார்க்க முடியுது. இவ்வளவு பெரிய அதிசயம் பண்ண உடனே அங்கே இருந்த ஜனங்கள் இந்த 24வது வசனத்தில் என்ன சொல்கிறாங்க? பரிசேயர்களும் வேத பாரகர்களும் சேர்ந்து, ஐயா, நீ பெயல் சபுல் என்ற பிசாசனுடைய தலைவனால் செய்கிற அப்படின்னு சொல்லி, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த அதிசயத்தை, அற்புதத்தை ஒரு பிசாசு மூலம் செய்தார் என்று சொல்றதுனால அவர் என்ன சொல்றாரு? எந்த பாவமும் எந்த தூஷணமும் மன்னிக்கப்படும், ஆனால் ஆவியானவருக்கு விரோதமாக, ஏன்னா பரிசுத்த ஆவியின் மூலமாய் தான் அவர் இந்த அதிசயங்களை அற்புதங்களை பண்ணுறாரு. அப்போ தேவ ஆவியானவருக்கு எதிராய் பண்ணக்கூடிய எல்லா இந்த தூஷணமும் மன்னிக்கப்படாது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா கர்த்தருடைய செய்த செயல்களை அவங்க என்ன பண்ணுறாங்க? அது பிசாசுக்கு சொல்லக்கூடியதா இது. அதே போல் மரித்து போயிருந்த லாசருவை உயிர்த்தெழுத்த முன்பு யோவான் 11வது அதிகாரம் 48வது வசனம் அவங்க சொல்லும்போது, நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால் எல்லோரும் இவனை விசுவாசிப்பார்கள், அப்பொழுது ரோமர் நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள். என்ன, நம்ம இப்படியே விட்டுட்டோம்னா இவங்க என்ன பண்ணுவாங்க? ரோமர்கள் நம்முடைய பதவி, நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய அதிகாரம் எல்லாவற்றையும் எடுத்து விடுவாங்க. அதனால நம்ம என்ன செய்வோம்? இவரை இப்படி சொல்லுவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் சொல்கிறாங்க. அதனால தான் இங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு எந்த பாவம் எந்த தூஷணம் மன்னிக்கப்படும். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் சொல்லக்கூடிய வார்த்தையும் மன்னிக்கப்படும். அது நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம், ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யார் என்பதை நமக்கு கொடுக்கிறார். ஏன்னா யோவான் 16வது அதிகாரத்தில் 8வது 9வது வசனங்களில் பார்க்கும்போது, உலகத்துக்கு பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவது என்ன? அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே அவர்களுக்கு பாவத்தை கண்டித்து உணர்த்தக்கூடியது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்போ நீ ஒரு பாவி, நீ மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அதற்கு பின்பாக பரிசுத்த ஆவியின் மூலமாய் நடக்கக்கூடிய அதிசயங்கள், அற்புதங்களை எதிர்த்து விரோதமாய் பேசக்கூடிய எல்லா காரியங்களும் மன்னிக்கப்படாது. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அன்பு செலுத்தலைன்னா நீங்கள் என்ன? சபிக்கப்பட்டவர்கள். பரலோகம் செல்வதற்கு, கர்த்தரோடு இசைந்து வாழ்வதற்கு உங்களுக்கு என்ன தேவை? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு நாமத்தினாலையும் ரட்சிக்கப்பட முடியாது. அதனால இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பேசுகிற பாவம் உங்களுக்கு மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராய் பேசுகிற எந்த ஒரு பாவமும் மன்னிக்கப்படாது, எந்த ஒரு தூஷணமும் மன்னிக்கப்படாது. சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை தூஷிக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாய் நடக்கிற அதிசயங்கள், அற்புதங்களை தூஷிக்கும் போது நீங்கள் யாரை தூஷிக்கிறீங்க? பரிசுத்த ஆவியை தூஷிக்கிறீங்க. நீங்கள் நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த எல்லா அதிசயங்களும் அற்புதங்களும் ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியை கொண்டு தான் செய்தார். அந்த பரிசுத்த ஆவியானவர், இவர் தேவனுடைய குமாரன், இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி என்பதை அவர்களுக்கு காட்டுவதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேதுரு இயேசு கிறிஸ்துவை 3 முறை மறுதளிக்கிறாரு. அந்த பேதுருவை மன்னித்து என்ன பண்ணுறாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரை மறுபடியும் எடுத்து கட்டக்கூடிய சூழ்நிலை. ஆனால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக, பரிசுத்த ஆவியானவருடைய விரோதமாக என்பது என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நிராகரிக்கக்கூடியது. இவர் தேவன் இல்லை என்று நிராகரிக்கக்கூடிய காரியத்தை சொல்லும்போது அது என்ன பண்ணுறதில்ல? அந்த மனுஷனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை என்று சொல்லக்கூடிய காரியத்தை தான் இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அப்போ தேவ ஆவியானவர் இயேசு கிறிஸ்து யார் என்பதை காட்டி கொடுக்கிறார். அதை ஏற்றுக்கொள்வது தான் பரிசுத்த ஆவியானவரை கனப்படுத்தக்கூடியது. அந்த நீங்கள் தூஷணம் பண்ணும்போது, இயேசுவே
ஆண்டவர் என்று சொல்லுவதை தூஷணம் பண்ணுவது பரிசுத்த ஆவியானவருக்கு எதிரான தூஷணம். அதனால அந்த தூஷணம், அந்த விரோதமான தூஷணம் மனுஷருக்கு மன்னிக்கப்படுவது இல்லை. அப்ப எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்களும் அந்த தேவனுடைய பிள்ளையா பூமியில சஞ்சரிப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவே ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டு உமக்குள் வாழ வளர எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.